இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, கோயில் விஷயத்தை ஏதாவது சொல்லிடுவாளோ? துளசி, சாப்பிடும் போது எதுவும் சொல்ல வேண்டாமே. ஆமாமா, சாப்பிடும் போதெல்லாம் எதுவும் பேசாத, அப்புறம் அப்பா சரியா சாப்பிட மாட்டாரு. இப்பதான் சொல்லணுமா? அவ ஏதோ சொல்ல வரா, சொல்லட்டுமே. ஏன் இப்ப எல்லாரும் பதட்டமாகறீங்க? ஐயோ, குழந்தை விஷயமா இருக்குமோ? சிவா, அங்கிள் தான் சாப்பிடுறாங்கல்ல, அப்புறம் சொல்லலாம்ல. என்ன பத்தி தான் பேச போறேன், யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். துளசி, சொல்லுமா. ஏதோ வில்லங்கமா சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஐயா, என்னால இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க முடியாது. துளசி, என்ன பேசுற நீ? எங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே போவீங்க. பேசாம இருக்க மாட்டீங்களா? துளசி, இப்ப என்னாச்சு உனக்கு? பத்மா, நீ என்ன சொன்ன? ஐயோ அண்ணா, என்னென்ன எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டுறீங்க? நான் ஒண்ணு சொல்லல. ஏய் துளசி, என்னன்னு சொல்லுடி. ஐயா, நான் போய்தான் ஆகணும். யதார்த்தம் அதானே. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு சில நன்றி கடன்களை தீர்க்க வேண்டியது இருக்கு. சொல்லுங்க, கேக்குறோம். ஏய், ஒரு நிமிஷம் அமைதியா இரு. அவங்க போறதுல சிவானனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஏய், என்ன பேசுற நீ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியா சிவா? ரம்யா, ஒண்ணு ரம்யாவோட கல்யாணம், இன்னொன்னு காவேரியோட கல்யாணம். ஏய், ஏன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? அன்னைக்கே தான் நான் உன்கிட்ட சொன்னல, ரம்யா கல்யாண விஷயத்துல நீ சம்பந்தப்படக்கூடாதுன்னு. சொன்னேனா இல்லையா? சரி, துளசி சம்பந்தப்பட வேண்டாம், நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிருக்க போற? ரம்யாக்கு வயசு வரை ஏறிட்டு போகுதுல்ல, அதை பத்தி என்னைக்காவது பேசிருக்கியா? சொல்லு, என்னைக்காவது பேசிருக்கியா? இது பாரு, கோவப்பட்டா மட்டும் போதாது. நீ தானே அவளை பெத்த, உன் பொண்ணு தானே அவ. என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னும் என்ன பண்ண போற? என்னங்க, நீங்க கோவப்படாதீங்க, நீங்க உட்காருங்க. இல்ல பத்மா, ரம்யாவும் பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அண்ணி, அத பத்தி ஒண்ணும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாரும் கவலைப்பட்டதெல்லாம் போதும். அவ மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப ஏன் மேல பழிய போடுறீங்க? என் பொண்ணு ஒன்னும் அனாதை இல்ல, அவளுக்கு நான் இருக்கேன். பாடி. ஏய் பத்மா, ஐயா, நீங்க இங்க இருக்கும்போது இந்த முயற்சியை நான் எடுத்தது தப்புதான். இல்லம்மா, எது பண்ணாலும் இந்த குடும்பத்துக்காக தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். துளசி, நீ ஆசைப்பட்ட மாதிரி காவேரி கல்யாணத்தை நடத்தலாம். ஆமாம்மா, நீயே மாப்பிள்ள பாரு. டேய் சிவா, துளசிக்கு எல்லா உதவியும் பண்ணு. சரிங்கப்பா. மாப்பிள்ளை காவேரிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், புரியுதா துளசி? அப்படியே எனக்கும் ஒருத்தரை பார்த்துட்டா செலவு மிச்சம். ஏய், இத பாரு துளசி, நீ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறமா எங்க வேணாலும் போலாம். அப்புறமா நிலாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல துளசிங்கிறது போக போறதே இல்ல. என்னங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுப்பா. இருங்க. மா, என்னாச்சுமா? என்ன பேசணும்? துளசி, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்க வீட்டுல யாருக்கும் இஷ்டம் இல்ல. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா.
ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். ஐயாவை பத்தி எனக்கு தெரியுமா? என் அண்ணனும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஏனோ எங்க கல்யாணத்தை அவர் ஏத்துக்கல. குடும்பத்தை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது வரைக்கும் எந்த குறையும் இல்ல. நான் அவருக்கு ரொம்ப உயிர். என்ன ஒரு வருத்தம். அம்மா, தாலி கட்டிட்டு வந்ததோடு சரிம்மா. என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள என்ன தேடி வருவாங்கன்னு நினைச்சேன். தினம் தினம் நான் எதிர்பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் வரல. குழந்தை பிறந்த எல்லாம் சரியாயிடுன்னு பார்த்தேன். 30 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அம்மா, என்னம்மா, ஏன் அழறீங்க? அழாதீங்க. நீ நினைச்சாதாம்மா என்னை எங்க குடும்பத்தோட சேர்க்க முடியும். அம்மா, நான் என்ன பண்றது? என்னால எப்படி முடியும்? நீ அண்ணன் பையனுக்கு காவேரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதான் இந்த வீட்டை விட்டே போகணும். ஒன்னதாமா நான் சாமி மாதிரி நம்பி இருக்கேன். நீ நினைச்சாதான் அது முடியும். உன்னால முடியும். என் சாவுக்காவது என் அண்ணன் வரணும். என் பிறந்த வீட்டு கோடி துணிய போட்டுதான் என் பணத்தை எடுக்கணும். அம்மா, என்னம்மா? அம்மா, சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் நிறைவேத்துறேம்மா. நீங்க அழாதீங்க, என்னால முடியும். நீதாம்மா, நீ மட்டும்தாம்மா இதை செய்ய முடியும். உன்னால முடியும் துளசி. நீதான் இந்த குடும்பத்துக்கு குல தெய்வம் மாதிரி. அம்மா, அழாதீங்கம்மா. காவேரிக்கு கல்யாணம் பேசுறாங்க. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? அதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா? விசாலாட்சி ஆண்டியோட அண்ணன் மகனுக்கு காவேரிய கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்க. அதுவும் துளசி தான் எல்லாத்தையும் செய்ய போறா. ஓ, அப்படியா? ஏதாவது பண்ணுக்கா. அப்படி எதுவும் நடந்தா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன நீங்க எதுவும் கேட்க கூடாது. அதான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன சொன்ன? உனக்கு சம்பந்தம் இல்லையா?